நடிகர் ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் காக்கா கழுகுன்னு ஒரு விமர்சனத்தை சொன்னார். இது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் மறைமுகமாக விமர்சித்தது நடிகர் விஜயை பார்த்து தான். சரி, அவர் ஏன் நடிகர் விஜயை பார்த்து காக்கான்னு சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் யதார்த்தமாக சொல்லலைங்க, உண்மையாக தான் சொல்லியிருக்கிறார். நடிகர் விஜய் வந்து கடகராசி பூச நட்சத்திரம். சரி, இந்த கடகராசி பூச நட்சத்திரத்துக்கும் காக்காய்க்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானோட நட்சத்திரம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை காக்கான்னு அழைக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம காலையில் காக்காய்க்கு உணவளித்து நம்ம நாளை துவங்குறோம். உங்கள் நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களையும் உங்கள் குணத்தையும் வெளிப்படுத்துகிறது. தமிழ் ஜோதிடத்தில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் ஏதாவது ஒரு இந்த 27 நட்சத்திரத்தின் பிரதிபலிப்பாக அமைகிறாங்க. அதனால தான் நடிகர் ரஜினிகாந்துக்கு நடிகர் விஜயை பார்க்கும் பொழுது காக்காவை போல் தோன்றுகிறது. சரி, இந்த நட்சத்திரத்தின் குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சனி பகவானின் நட்சத்திரமான பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏழைங்களின் ராஜா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கிங் ஆஃப் மாசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தின் குணம் எப்படி இருக்கும்னா, ஏழைங்களுக்கு உதவி செய்யணும், ஏழை மக்களுக்கு வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் நீங்கணும்னு நினப்பாங்க. அதனால தான் நடிகர் விஜய் வரும் அரசியலில் ஜெயித்தாருன்னா இதில் யார் அதிகமாக பயனடைவா அப்படின்னா ஏழை மக்கள் தான். இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களின் சதவீதம் மற்ற நாடுகளை விட அதிகமாக இருக்குது. அதனால் ஏழை மக்களுக்கு சரியான உணவு கிடைக்கிறதில்ல, படிப்பு கிடைக்கிறதில்ல, ஆரோக்கியம் கிடைக்கிறதில்ல மற்றும் சுகாதார வசதிகள் எதுவுமே கிடைக்கிறதில்ல. இதை நம்ம நடிகர் ரஜினிகாந்த் ஸ்டைலில் சொல்லணும்னா ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர்னு சொல்லலாம்.